மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான அதிகாலை விடிய காலை வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுங்க. நிறைய பேர் செக்கப் பண்ணால் பார்க்குறீங்க, மறக்காமல் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பார்க்கவும், மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் 22/4/2026 ஆகுது. நம்ம வந்து வீடியோ வந்து ரெக்கார்டு செய்யக்கூடிய இடம் எதுன்னு கேட்பீங்க. நம்ம வந்து எப்போதுமே சரி, உங்களுக்கே தெரியும், எனக்கு மிகவும் பிடித்த இடம் என்றால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், விவசாய பகுதி தான். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலும் தெரியும், விவசாய பகுதி. நான் எப்போதுமே அடிக்கடி வரக்கூடிய இடங்கள் எல்லாமே விவசாயம்தான். ஏன்னா விவசாயம் வந்து எனக்கு மிகவும் பிடித்தது ஒன்று. அதாவது என்னுடைய உயிர் மூச்சு விவசாயம் என்று கூட சொல்லுவதை நான் ரொம்ப பெருமிதம் அடைகிறேன். அது மட்டும் இல்லாமல் நானும் ஒரு விவசாயி தான் அப்படின்னு சொல்லுவதை நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சரிங்களா? வீடியோ வந்து ரெக்கார்ட் செய்யக்கூடிய இடமும் வீடியோ வந்து எடுக்கக்கூடிய இடமும் எல்லாமே விவசாய பகுதி மட்டும்தான். சரிங்களா? நான் எப்போதுமே உண்மையை தான் சொல்லுவேன். சரிங்களா? பொய்யெல்லாம் கிடையாது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோ எல்லாமே விவசாய வீடியோ மட்டும் தான் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தபடியாக இன்றைக்கி வரக்கூடிய மணி நேரங்களில் வெயில் வந்து அப்படியே தலைவர் வந்து இப்போ வந்து அப்படியே மெல்ல வருவாப்பில். அது நான் யாருன்னா அந்த சூரியன், அதாவது மெல்ல அப்படியே வந்துட்டு ஒரு 7 மணிக்கு மேலே அப்படியே ஒரு கடுமையான ஒரு சூரியனாக அது வந்து மாறப்போகுது. காலை ஒரு 8 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு வெயில் கொண்ட நம்ம தமிழக பார்க்க முடியும். அதிகமான ஒரு வெயிலாக காலையில் 8 மணிக்கே பதிவாகும். பிறகு ஒரு காலையில் 9:30 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா மிகவும் அடர்த்தியான ப்ளூ கலர் வானம் காணப்பட்டு பல்வேறு மாவட்டங்களில் வெயில் வந்து அதிகரிக்க தொடங்கும். பிறகு ஒரு காலை 10 மணிக்கெல்லாம் வழக்கம் போல் மிக அதிகமான வெயில் பதிவாகும். எச்சரிக்கையாக இருங்க மக்களே. இன்றைக்கி மதியானம் நேற்று போல் இன்றைக்கும் தெளிவான வானம் காணப்படும். மிக அதிகமான ஒரு ப்ளூ கலர் வானம் காணப்பட்டு நேற்று போல் இன்றைக்கும் வெயில் மிக அடர்ந்த ஒரு வெயிலாக, கடுமையான ஒரு வெயிலாக காணப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா மக்களே, உஷாராக இருங்க. அடுத்தபடியாக மழையை வந்து எதிர்பார்ப்பீங்க. மழையை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இந்த அறிக்கை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். சரிங்களா? என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக வருங்காலங்களில் யூஸ் ஆகும். நம்ம வந்து உண்மையான ஒரு நிலையான உறுதியான அறிக்கை வந்து கொடுத்துட்ருக்கோம் நம்ம தமிழக மக்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பலவிதமான வானிலை மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. திடீரென்று மழை பெய்வதும், இப்படி எதிர்பாராத விதமாக மழை பெய்வதும், இப்படியெல்லாம் நடைபெறப் போகுது, நடக்கப் போகுது. அதையும் நம்ம கடந்து நம்ம வந்து அறிக்கை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. அடுத்தபடியாக மே மாதம் ஒரு புயல் வந்து உருவாக வாய்ப்பு இருக்குது வங்கக்கடலில். அதை பற்றி நம்ம வந்து இப்போ அலசி ஆராய போகிறோம். புயல்கள் உருவாகுமா உருவாகாதா, புயல்கள் உருவானா நம்ம தமிழக நோக்கி வருமா இல்லை ஒடிசா பக்கம் போகுமா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. உலகத்தில் நம்ம வந்து உலக அறிவிய கடலை பசிபிக் பெருங்கடலுடைய வெப்பம் குறைந்து கொண்டிருக்கிறது. அதே போல் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பக்கம் வெப்பநிலை உயரும் பார்த்தா அங்கேயும் 27, 28, 29, 30 டிகிரி தான் இருக்குது. பசிபிக் பெருங்கடல் 28, 29, 30 டிகிரி இருக்குது. நம்ம வங்கக்கடலை பொறுத்த வரைக்கும் 31 டிகிரி வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. தொட்டுவிட்டது. மன்னார் வளைகுடா பகுதியில் 32 டிகிரி மேலே உயர்ந்தது வெப்பம். மற்றும் இந்த வடக்கு வங்கக்கடலில் வேணால் 29 டிகிரி கீழே இருக்குது. மேலும் இந்த தெற்கு வங்கக்கடல் மற்றும் தென்மேற்கு அரபிக்கடல், தென்கிழக்கு வங்கக்கடலில் 31 டிகிரிக்கு மேலே வெப்பம் உயர்ந்து விட்டது. இதில் என்ன சாதகம்னா, வரக்கூடிய காலகட்டத்தில் வெப்பம் உயர்வதனால காற்று சுழற்சிகள் மற்றும் மழை தரக்கூடிய சுழற்சிகள் அதிகமாக உருவாக வாய்ப்பு இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தபடியாக மக்களே, இன்றைக்கி மதியானம் நீங்கள் என்னென்ன செய்யணும்னா, மறக்காமல் எங்கே சென்றாலும் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் தண்ணீர் பாட்டில் மறந்துடாதீங்க. சரிங்களா? தண்ணீர் பாட்டில் ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக நீங்கள் வந்து கையில் வந்து இந்த ஜூஸ் பாட்டிலு, அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இந்த எலுமிச்சை மலை ஜூஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதெல்லாம் வாங்கி குடிங்க. எலுமிச்சை மலை ஜூஸு, அது மட்டும் இல்லாமல் இந்த பாதாம் ஜூஸு, இதெல்லாம் வெயிலுக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் முக்கியமானது என்னென்னா, பழைய சோறு. இதை சாப்பிட்டா தான் நம்ம இந்த வெயில் காலத்தில் தாக்கு பிடிக்க முடியும். ஏன்னா சரி, வயலில் வேலை பார்க்கும்போது நான் அதிகமாக இந்த பழைய சோறு மட்டும்தான் சாப்பிடுவேன். பழைய சோறு, பச்சை மிளகாய் இருந்தாலே போதும். பழைய சோறு, பச்சை மிளகா, வெங்காயம், இதுதான் நான் வந்து அதிகமாக சாப்பிட்டு அதிக நேரத்தில் வேலை பார்ப்பேன். எவ்வளோ வெயில் அடித்தாலும் எனக்கு வந்து தெரியாது. ஏன்னா இந்த பழைய சோறுடைய எனர்ஜி அப்படிங்கிறது நமக்கு வந்து உடலுக்கு ரொம்ப ஒரு சக்தி கொடுக்குது. சரிங்களா? அனுபவத்தில் சொல்கிறேன். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? பழைய சோறு தானே அப்படின்னு நம்ம வந்து அப்படின்னு இடப்படக்கூடாது. பழைய சோறில் இருக்கக்கூடிய நன்மை எதுக்குமே கிடையாது. சரிங்களா? மறக்காமல் பழைய சோறு, தண்ணீர், ஜூஸு இந்த வெயில் காலத்துக்கு குடிங்க. சரிங்களா? இனி வரக்கூடிய மணி நேரங்களில்
வெயிலுடைய தாக்கம் மேலும் 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 அதிகரிக்க போகுது. காலையில் 7 மணிக்கு மேலேயே வெயில் வந்து ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். வட மாவட்ட மக்கள் மற்றும் தென் மாவட்ட மக்கள், டெல்டா மாவட்ட மக்கள், மேற்கு மாவட்ட மக்கள், எல்லா மாவட்ட மக்களும் உஷாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்தபடியாக இந்த வெயிலுக்கெல்லாம் எப்போது மழை வரும், எப்போது மழை வரும் நிறைய பேர் கேட்டீங்க. மழை வந்து கூடிய சீக்கிரம் வரப்போகுது, அது விரைவில் வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இலங்கையில் வந்து தினசரி மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்ம ரிப்போர்ட்டை நம்ம அறிக்கை வந்து பார்த்துக்கிட்டு சொல்கிறாங்க. சார் இலங்கையில் வந்து தினசரி மழை பெய்யுது, நீங்கள் சொன்ன மாதிரி மழை பெய்யுதுங்கிறாங்க. இலங்கைக்கு நான் வந்து ஒரு அறிக்கை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அங்கேயும் தினசரி மழை பெய்யுதுங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா தினசரி இலங்கையில் மழை பெய்யுது. எனக்கு என்ன ஒரு கவலைன்னா, அங்கே எப்படி மழை பெய்யுது அதே போல் நம்ம தமிழகத்தில் மழை பெய்யுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அங்கே மட்டுமே மழை பெஞ்சிட்டு இருக்கு இலங்கையில். ஸோ அதற்கு முக்கியமான காரணங்கள் என்னென்னு பார்த்துருவோம். இலங்கையில் எப்படி மழை பெய்யுது? ஏன் நம்ம தமிழகத்தில் மிகப்பெரிய நிலப்பரப்பு, ஏன் தமிழகத்தில் மழை பெய்ய மாட்டேங்குது? ஒரு சிறிய தீவு போல் இருக்குது, ஆனால் இலங்கையில் மழை பெய்யுது, அது எப்படின்னு கேட்பீங்க. இலங்கையில் அதாவது கடலில் பெய்ய வேண்டிய மழை இல்லாமல் இலங்கையில் தான் பெய்யும். ஏன்னா இலங்கை இருப்பதே ஒரு தீவு தான். இலங்கை அப்படிங்கிறது ஒரு தீவு போல தான். இப்போ வந்து எடுத்துக்கிட்டால் சொல்லப்போனால் அந்தமான் தீவு இருக்குது, அந்த மலை மேகலாம் உருவாகும். அங்கே எப்படி மழை பெய்யுது அதே போல் தான் இலங்கை அப்படிங்கிறது நம்ம தமிழகத்துக்கு கொஞ்சம் கீழே இருக்கும். இதனால தான் கடலில் உருவாகக்கூடிய மழை இல்லாமல் இலங்கைக்கு சாதமாக ஒரு நிலை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் தரை வெப்பம் உயர்வதனால மலை மேகம் மேலும் 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 தீவிரம் பெற்று கனமழையாக பரவலாக குடிக்கிறது இலங்கையில். அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் காற்று வருது, இந்த பக்கமும் காற்று சேரும் பொழுது காற்று எல்லாமே ஒன்று சேர்ந்து எல்லா காற்றும் இலங்கையில் நுழையும். ஏன்னா இலங்கை அப்படிங்கிறது ஒரு கடல் உள்ளே தான் இருக்குது. அப்படிங்கிற பொழுது கடலில் பெய்ய வேண்டிய மழை இலங்கையில் பெய்யும், தானாகவே மழை உருவாகி இலங்கையில் பெய்யும். சரிங்களா? அதான் காரணம். நம்ம தமிழக பக்கம் மழை வரணும்னா ஒன்று தாழ்வு பகுதி உருவாகி வரணும், இன்னொன்று காற்று சுழற்சி வரணும். இப்போ எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது வெயில் அடிக்குது. ஆனால் அந்த வெயிலுக்கு இதமான மழை வரணும்னா ஈரப்பதமான காற்று வரணும். அது மட்டும் இல்லாமல் காற்றுடைய சந்திப்பு தேவை. வடமேற்கிலிருந்து காற்று வரணும், கேரளா வழியாக காற்று நுழையணும், இந்த பக்கம் காற்று வீசணும். இப்போ 3 விதமான காற்று சந்தித்தால் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு மழை இருக்கும். சரிங்களா? இலங்கையில் எப்படி மழை பெய்யுதோ அதே போல் நம்ம தமிழ்நாட்டுக்கு மழை கிடைக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதற்கான சூழ்நிலை இப்போது ஏற்படவில்லை. சரிங்களா? ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சரிங்களா? தயவு செய்து பொறுமையாக இருங்க. நானும் மழைக்காக தான் காத்திருக்கேன், நீங்களும் மழைக்காக தான் காத்திருக்கீங்க. நம்ம வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் சில நாட்கள் கடந்தாகணும். ஏன்னா சில நாட்கள் நம்ம கடந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மழை வந்து தன்னால் வர ஆரம்பிச்சிடும். மழை வந்து எப்போது தீவிரமாகனு கேட்டிங்கன்னா மே முதல் வாரங்க, வரக்கூடிய மே முதல் வாரம், மே 1ஆம் தேதியிலிருந்து மே 10ஆம் தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கனமழை பரவலாக பதிவாக போகுது. சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, அதே போல் திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், துறையூர், மணச்சநல்லூர், அதே போல் இந்த நாமக்கல்லுடைய சுற்று வட்டார பகுதிகள் மற்றும் இந்த ராசிபுரம், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், மதுரை, மணப்பாறை, திண்டுக்கல் தென் மாவட்டங்களுக்கு நேற்று வந்து எதிர்பாராத விதமாக மதுரைக்கு மிக அருகில் மழை பெஞ்சிருக்கு. மதுரைக்கு மேற்கையும் மழை கொஞ்சம், அதாவது ராஜபாளையம் மிக அருகில் மழை பெஞ்சிருக்கு. இது வந்து ஒரு எதிர்பாராத விதமான ஒரு மழை தான். எதிர்பாராத விதமான மழை பெய்வதும் திடீரென்று மழை வந்தால் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளுங்கள் தயவு செய்து. சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, மேலும் ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். நான் வந்து இப்போ வந்து என்னுடைய கணிப்பின் பொறுத்த வரைக்கும் நான் சரியாக தான் கணிச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னுடைய கணிப்பையும் மீறி மழை பெய்யலாம். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னுடைய கணிப்பையும் மீறி மழை பெய்யலாம். நான் வந்து இப்போ வந்து எடுத்துக்காட்டால் மதுரைக்கு மழை வராதுங்க, மதுரை வந்து மே முதல் வாரம் தான் மழை பெய்யும்னு சொல்கிறேன். ஆனால் எதிர்பாராத விதமாக மதுரையில் இன்றைக்கி கூட மழை பெய்யலாம் வச்சுக்கோங்களேன். அப்படி மழை பெய்தால் தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா திடீரென்று மழை பெய்தான் வச்சுக்கோங்களேன், அது வந்து நமக்கு வந்து இந்த கடவுளாக கொடுக்கக்கூடிய ஒரு வரம். சரிங்களா? கடவுளாக நமக்கு தரக்கூடிய ஒரு மழை அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து மழை அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. சரிங்களா? திடீரென்று மழை பெய்தாலும் சரி, எதிர்பாராத விதமாக மழை வந்தாலும் சரி, தயவு செய்து நம்ம தமிழக மக்கள் கோவப்படாமல் கொஞ்சம் ஏற்றுக்கோங்க. சரிங்களா? கோவப்படாதீங்க. நான் வந்து முன்கூட்டியே அறிவித்து விட்டேன். எதிர்பாராத விதமாக மழை பெய்வதும் திடீரென்று மழை பெய்வதும் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக நடக்கும். நம்முடைய கணிப்பையும் தாண்டி கண்டிப்பாக நடக்க போகுது. சரிங்களா? இதனால் கொஞ்சம் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் மழை வந்தால். சரிங்களா? அதே போல் இந்த மேற்கு மாவட்டங்களுக்கு மே முதல் வாரம் மழை பெய்யும் பொழுது சூறாவளி காற்று வலுவாக வீசப்போகிறது. மழை பெய்யும் பொழுது இடி மின்னலுடைய தாக்கம் மிக கடுமையாக இருக்க போகுது. இடி மின்னல் லட்சக்கணக்கான மின்னலாக தாக்க போகுது. இதனால் எச்சரிக்கையாக இருங்க மக்களே. இது வந்து விளையாட்டெல்லாம் கிடையாது.
இடி மின்னல் அப்படிங்கிறது மழை வந்து நமக்கு மகிழ்ச்சி கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய தன்மை ஆபத்தான தன்மையை நம்ம பார்க்கும் பொழுது தற்பொழுது அடுத்து வரக்கூடிய வெயில் எல்லாமே ஒரு நாள் மழையாகத்தான் மாறப்போகுது. தற்பொழுது உயரக்கூடிய நீண்ட வாரங்களுக்கு பிறகு அடிக்கக்கூடிய வெயில் எல்லாமே ஒரு நாள் மழையாக மாறி வரும் பொழுது அந்த மழையோட தன்மை பார்த்தீங்கன்னா கருமேகங்கள் திரண்டு நமக்கே ஒரு ஒரு பயம் காட்டும் அளவுக்கு தான் அந்த மழை வரும். சரிங்களா? பயத்தையும் காட்டும், அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தும், அப்புறம் மகிழ்ச்சியும் கொடுக்கும். அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஒவ்வொரு ஆண்டாக நம்ம கணக்கிட்டு பார்த்தால் தருமபுரியில் மழை பெய்யும் போது சில பல வீடுகள், அதாவது ஆலங்கட்டி மழை பெய்து உடைந்திருக்கிறது. அதையும் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா கோடை மழை என்றாலே இந்த சூறாவளி காற்று அடிப்பதனால மரங்கள் வேரோடு சாய்வது மட்டும் இல்லாமல் மரங்கள் வீடு மீது சாய்ந்து வீடுகள் சேதப்படுத்துவது, அதுக்கப்புறம் மரங்கள் மின்கம்பங்கள் மேலே சாய்ந்து மின்சாரமே இல்லாமல் பண்ணுவது. அதுக்கப்புறம் என்னென்னா இந்த புதுச்சேரி பக்கம் வந்தோம்னா அங்கேயும் சூறாவளி காற்று வரும்பொழுது, சூறாவளி மழை வரும்பொழுது அங்கேயும் லட்சக்கணக்கான வாழை மரங்கள்லாம் சாஞ்சிருக்கு. நம்ம வரலாறு ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த வருஷம் அதிகமான வெயில் எடுப்பதனால மேலும் மேலும் அதிகமான ஒரு எப்படி சொல்லுவது தெரில. என்னால் தயவுசெய்து அதை சொல்லுவதற்கே என் மனசு கஷ்டமாக இருக்குது. தயவுசெய்து நான் சொல்கிறேன். சரிங்களா? என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. என்ன சார் இது ஆபத்து வருங்கிறீங்க, அதுங்கிறீங்க, இப்போ என்ன சார் இது நடக்க போகுது அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா நீண்ட வாரங்களுக்கு பிறகு மாதங்களுக்கு பிறகு மழை வந்தால் அந்த மழையோட தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அது சரிங்களா? அதிகமாக மட்டும் இல்லை, ரொம்ப வீரியமும் அதிகரிக்கும். அந்த மழையோட துளிகள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு தூறலாக தான் இருக்கும். படன்னு வரும். அந்த மழை கோடை மழை அப்படிங்கிறது படன்னு வந்து ஒரு 20 நிமிஷம் இப்போ மழை வந்து ஒரு 5-6 மணிக்கு தொடங்குது, 6:30க்குள்ளே மழை முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். 6:30க்குள்ளே மழை முடியுதுன்னா அந்த மழையோட தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? மழை காலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பு அது வேறு, அது நோ கம்பேரிஷன். ஆனால் அதுக்கு இதுக்கும் ஒரு வேறுபாடு. இந்த கோடை மழை அப்படிங்கிற ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் தான் மழை எடுத்துக்கும். அந்த 20 நிமிஷத்தில் எவ்வளவு ஃபோர்கஸ்ட்டாக மழை அடிக்க முடியும் அவ்வளோ ஃபோர்கஸ்ட்டாக அடிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இடைமின்னல் எவ்வளோ கொடுக்க முடியுமோ, இடைமின்னல் பாதிப்பு எவ்வளோ கொடுக்குமோ அதெல்லாம் கொடுத்துரும். சரிங்களா? தயவுசெய்து எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருங்க. மே முதல் வாரம் எல்லாரும் எச்சரிக்கையாக இருப்போம். இனிமேல் யாருக்கும் எதுவும் ஆகிடக்கூடாது. அதான் என்னுடைய குறிக்கோள். யாருக்கும் எதுவும் ஆகிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் எதுவும் ஆகிடாது. ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது. தயவுசெய்து மழை வரும்போது எல்லாரும் எச்சரிக்கையாக வீட்டுக்குள்ளே இருப்போம். அதுவே நமக்கு போதும். சரிங்களா? மழை வந்து ஏப்ரல் 24 வரும் நாட்களில் திடீரென்று மழை பெய்வதும் வழக்கம், அதை திடீர் எதிர்பாராத மழை பெய்வதும் நடக்கும். மே முதல் வாரம் தான் நம்ம தமிழ்நாட்டிற்கு பரவலாக மழை கிடைக்கிறது. நன்றி, வணக்கம்.